ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை ஒன்றை தியானிக்கவிருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 20வது வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். ஸ்டோர் அப் யுவர் ட்ரெஷர்ஸ் இன் ஹெவன். அருமையானவர்களே, பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பது ஒரு முக்கியமான ஒரு குணமாக மனிதனிடத்தில் இருக்கிறது. அது மாத்திரல்ல, அந்த பொக்கிஷங்களை பல இடங்களிலே சேர்த்து வைக்க மனிதன் விரும்புகிறான். உதாரணத்திற்கு, பணத்தை பொக்கிஷமாக சேர்த்து வைக்கும் பொழுது அவன் தன்னிடத்தில் அல்லது பேங்க்கில் அல்லது இன்னும் எங்கே அது சேஃப்டியாக இருக்குமோ அங்கே அவன் சேர்த்து வைக்க விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் சொன்னால், உங்கள் பொக்கிஷங்களை இங்கே நீங்கள் சேர்த்து வைக்காதீங்க. அங்கே பூச்சி திருடர் போன்ற காரியங்கள் எல்லாம் உங்களுடைய பொக்கிஷங்களை அழித்து போட்டுரும். ஆனால் இதெல்லாம் இல்லாத பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று ஒரு ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, உங்களுக்கு சேர்த்து வையுங்கள் என்று அவர் அதை சொல்லுகிறார். நாட் ஃபார் அதர்ஸ், மற்றவர்களுக்காக சொல்லவில்லை. உங்களுக்கு பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். வழக்கமாக நாம் பரலோகத்திலிருந்து வருகிறத தான் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருப்போம். ஆண்டவர் கூட மல்கியா 3:10 வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்னை சோதித்துப்பான்னு சொல்லி இந்த வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்க விரும்புகிறதை பார்க்கிறோம். எல்லாமே நமக்கு அங்கிருந்து தான் வருகிறது. ஆனால் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பூமியில் இருக்கிற நாம பரலோகத்தில் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு காரியமாக கர்த்தர் பேசுகிறார். ஆவிக்குரிய உலகத்திலிருந்து இந்த ஜட உலகத்துக்குள்ளே காரியங்கள் கடந்து வருகிறது. இந்த ஒரு காரியம் பாருங்க, பொக்கிஷங்களை நாம் அங்கே இந்த ஜட உலகத்தில் இருக்கிற நாம ஆவிக்குரிய உலகில் பரலோகத்தில் நாம் சேர்த்து வைக்க முடிகிறதாக ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்களேன், இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு ஆலோசனை கர்த்தர் கொடுக்கிறாரு. உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று கூறுகிறார். நம்முடைய பொக்கிஷங்களை எப்படி பரலோகத்தில் போய் சேர்த்து வைக்கிறது? இப்போது ஒரு மாவட்டத்துக்கு இன்னொரு மாவட்டத்துக்கு ஒரு பொக்கிஷத்தை அனுப்பலாம், ஒரு மாநிலத்துக்கு அனுப்பலாம், அல்லது ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்பலாம், ஒருவேளை நிலாவுக்கு வேணால் அனுப்பி வைக்கலாம். நம்மளால் எங்கே ரீச் ஆக முடியுமோ அந்த இடங்களுக்கு நம்ம பொக்கிஷங்களை கொண்டு போய் வைக்கலாம். ஆனால் இங்கே நம்ம பரலோகத்தில் எப்படி சேர்த்து வைக்கிறது அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை பாருங்களேன். உனக்கு உண்டானவைகளை விற்று, இருக்கிற பொக்கிஷங்களை எல்லாம் நீ விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இதுதான் ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நிலையற்றது. ஒரு 100 வருஷம் வேணால் இருக்கலான்னு வைங்களேன். வேதம் அவ்வளோ கூட சொல்லவில்லை. 70 வருஷம்தான். பலத்தின் மிகுதினால் 80 வருஷம். ஒருவேளை இந்த காலகட்டங்களிலே நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது அது சாத்தியமா என்பது நமக்கு தெரியவில்லை. இதெல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது, நம்முடைய கட்டுக்கோப்பான வாழ்க்கையில் இருக்கிறது. ஒரு 100 வருஷம்னு ஒரு உதாரணத்துக்கு வைத்து கொண்டோம் என்று சொன்னால், மீதியான அந்த 100 வருஷங்களை முடித்து ஒருவேளை நாம் மரித்து ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம கடந்து சென்று அங்கே நியாய தீர்ப்பு நாளெல்லாம் நம்ம நல்ல தீர்ப்பை பெற்றுக்கொண்டு பரலோகவாசிகள் ஆகிறோம்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அப்படிதான் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இத்தனை வருடங்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் இல்லாமல் அது ஒரு நித்திய வாழ்க்கையாக இருக்கிறது, முடிவற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அப்போ அதுதான் ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை ஒரு டெம்பரரி அசைன்மெண்ட்டு, தற்காலிகமான ஒரு வாழ்க்கை. கொஞ்ச காலம் இந்த பூமியில் இயேசுவுக்காக நம்ம வாழும் பொழுது ஆண்டவர் நமக்கு அதுக்குரிய ரிவார்டாக
இந்த மோட்ச ராஜ்யத்தை நமக்கு கட்டளையிடுகிறார், நம்மை அதில் சேர்த்து கொள்ளுகிறார், எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க அனுமதி கொடுக்கிறதை பார்க்கிறோம். சகை என்கிற ஒரு மனிதனை நீங்கள் எடுத்தீங்கன்னா அவன் பாவியான ஒரு மனுஷனாக தான் இருந்தான். ஆனால் இயேசுவை எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க விரும்பின பொழுது இயேசு அவனை தேடி வந்தார். அருமையானவர்களே, அவனுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வந்துருச்சு. அவன் சொன்னான், அடுத்த நாள் ஆண்டவர்கிட்ட பேசுகிறான், என்னுடைய ஆஸ்தியில் நான் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன். இப்போ பாதி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், இன்னும் ஒரு பாதி இருக்குது. அதில் அவன் சொல்கிறான், அந்த கணக்கில் அவன் பார்க்கல. அவன் என்ன சொல்கிறான்னா, நான் யாரிடத்துலாதிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானா நாளத்திலே திருப்பி தர்றேன் அப்படின்னு சொல்கிறான். காம்பன்சேட் பண்ணுகிறேங்கிறான். ஆக மொத்தம் மீதி பாதியும் அவனை விட்டு போயிடுச்சு. ஏன்னு சொன்னால் அவன் எல்லாத்தையுமே அநியாயமாக தான் சேர்த்தான். ஆகவே அவனுடைய மன திரும்புதலின் மூலமாக அவன் தன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். வேற என்ன மிச்சம் அவனிடத்தில் இருக்கிறது? இயேசு ஒருவர் தான் அவனுக்கு மித்தமாக இருக்கிறார், மொத்தமாக இருக்கிறார். இயேசு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அருமையானவர்களே, இப்படி தான் பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிற ஒரு அனுபவம் பாருங்களேன். இந்த பூமியில மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுதியான சந்தோஷம் உண்டாயிருக்கு. சகையினுடைய மனம் திரும்புதல் பரலோகத்தை அசைத்து இருக்கிறது. அங்கே ஒரு பெரிய சந்தோஷம். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு ஆண்டவர் ஆணித்தரமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம் பாருங்க. அதே மாதிரி ஒரு ஏழை உதவி பாருங்க, உண்டியலில் காசு போடும் பொழுது தேவாலயத்தில் ஒரு கொஞ்சம் அவர்கிட்ட இருந்த கொஞ்சம் காசு, ஒரு துட்டு தான், 2 துட்டுக்கு சாமான ஒரு காசை போட்டான்னு போட்டிருக்கு. அப்போது ஆண்டவர் சொல்ற, அதுதான் மிகுதியாக போட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி, தனக்கு உண்டானதுல எல்லாம் போட்டுட்டான் அப்படின்னு சொல்லி அதை பெரிதாய் பேசுகும் பொழுது அவளுக்குரிய பலன் பரலோகத்தில் மிகுதியாக இருக்கிறது, பரலோகத்தில் சேர்த்துருக்கா பாருங்களேன். அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவான் ஆண்டவருடைய இடத்துல கேட்கிறான், நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்ற இதே உனக்கு உண்டானவைகளை விற்று நீ தரித்திரருக்கு கொடு, இனி உன்கிட்ட இருக்கிற இந்த பணம், காசு, சொத்து போன்ற காரியங்கள் உன்னை பரலோகத்தில் கொண்டு வரும் என்று சொல்லவே முடியாது. இன்றைக்கு நாம் நடைபெறுகிற காரியங்களை பார்க்கும் பொழுது அநேக நாடுகளில், ஏன் இந்தியாவிலும் கூட, பணம் ஒரு மனிதனுடைய உயிரை நேரடியாக காப்பாற்ற முடியாது. எவ்வளோ பணம் இருந்தாலும் அவனுக்கு தேவையான அந்த ஆக்சிஜன் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது பாருங்களேன். அப்போ அந்த பணத்தை வச்சு என்ன செய்ய, ஸ்பெயின் நாட்டிலலாம் இந்த கொரோனா தொற்று அதிகமாகி பயங்கரமான மரண ஓலங்கள் ஏற்றபோது எல்லாம் காசுகளெல்லாம் தூக்கி விட்டு வெளியே எரிஞ்சாங்க என்று சொல்லி நம்ம நியூஸில் நம்ம கேட்டோம். காரணம் என்ன? அது எங்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. உயிரோடு இருக்க யாராவது எடுத்ததை நீங்கள் செலவு பண்ணுங்க, எங்களுக்கு பிரயோஜனம், நாங்கள் சாக போகிறோமே. ஆகவே இந்த பூமிக்குரிய காரியங்கள், ஆசீர்வாதங்கள் என்று நாம் நினைக்கிறவைகள், சொத்துக்கள், பணம் என்று சொல்லி பொருட்கள் என்று நினைக்கிறவைகளை நாம் விற்று தரித்திரருக்கு கொடுக்கும் பொழுது பரலோகத்திலே நமக்கு பொக்கிஷங்கள் உண்டாகிறது. அங்கே நாம் அதை சேர்த்து வைக்கிறோம். இப்படி நம்ம நிறைய அப்படி செய்யும் பொழுது நம்ம நிறைய பொக்கிஷங்களை அங்கே சேர்த்து வைக்கிறதாக இருக்கிறது. இந்த ஜட உலகத்தில் உள்ள ஜட பொருட்களை எல்லாம் விற்றுட்டு ஆவிக்குரிய நிலையிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறது குறித்து கர்த்தர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் பாருங்க. இன்னும் ஒரு சில காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் சந்தோஷம், அது பரலோகத்தை அசைக்கிறது. அப்புறம் அப்போஸ்தலர் 10:4 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கொரோனாவினுடைய ஜபங்களும் தான தர்மங்களும் அங்கே பரலோகத்தில் தேவ சமூகத்தில் எட்டி இருக்கிறது பாருங்க. ஆண்டவர் தேவதூதனை உடனே அனுப்புகிறார். லூக்கா 14 வசனங்களின்படி பாருங்களேன், நீங்கள் யாரை சாப்பிட கூப்பிடணும்? ஏழைகள், ஊனர்கள், சப்பானிகள், குருடர்கள், இவங்களை தான் நீங்கள் உங்களுடைய விருந்துகளுக்கு சாப்பிட கூப்பிடணும். ஏன்னா அவங்களால திருப்பி செய்ய முடியாது. கர்த்தர் அதற்குரிய பலனே உங்களுக்கு பரலோகத்தில் அங்கே பொக்கிஷமாக சேர்த்து வைக்கிறார். மத்தேயு 25:40 வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், மிகவும் சிறியவராகி என் சகோதராகி இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னார். நேர பரலோகத்தில் வாசமாயிருக்கிற ஆண்டவர்கிட்ட போகுது, அவர் அதை பொக்கிஷமாக எடுத்து வைக்கிறார். மத்தேயு 10:41-42 வசனங்களை இங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா, 3 பேருக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது அது கடவுளுக்கு செய்கிறது மாதிரி ஆகுது. தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம், நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிற காரியம், சீஷனுக்கு தண்ணீர் தருகிற காரியம்.
இந்த மூன்றும், அதாவது மொத்தத்தில் கிறிஸ்துவின் ஊழியர்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே ஆண்டவருக்கு நீங்க செய்கிற ஒரு கைமாறாய் கருதப்படுகிறது. கர்த்தர் அந்த கணக்கெல்லாம் உங்களோட பொக்கிஷ சாலையில சேர்த்து வைக்கிறார். இன்னொரு பொக்கிஷம் பாருங்க, ஜீவ புத்தகத்துல பேர் எழுதப்படுகிற ஒரு காரியம். அடுத்து உங்களுக்காக மாளிகைகளை ஆண்டவர் கட்டி வைத்திருக்கிறார். அங்கே உங்களை கொண்டு போகிறதின் மூலமாக அந்த ஒரு பொக்கிஷத்தை உங்களுக்கு தருகிறார். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்களேன், இயேசு கிறிஸ்து தான் நமக்குரிய நல்ல பொக்கிஷமாக இருக்கிறார். வேதம் கொலோசியர்கள் நிறுவனத்தில் சொல்லுவது 2:3 அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகள் ஆகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. அந்த ஆண்டவரை நமக்குள்ளே பெற்றுக்கொள்ளும் பொழுது இன்னும் 2 கொரிந்தியர் 4:7 பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வல்லமையை நம்ம இந்த மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் என்பதாக இயேசு அவருடைய வல்லமை இவைகளெல்லாம் பொக்கிஷங்களாய் கருதப்படுகிறது. இவைகளை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பூமியிலே எல்லாவற்றையும் விற்று தரித்திற்கு கொடுத்துட்டு அல்லது எல்லா காரியங்களையும் அங்கே தான தர்மங்களை செய்து கர்த்தருக்காக இயேசு கிறிஸ்து சீஷர்களை அழைக்கும் போது பாருங்களேன், அவங்க எந்தவித மறுப்பு சொல்லாமல் உடனே எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்தொடர்ந்தார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த பூமிக்குரிய பொக்கிஷங்கள் எல்லாம் அழிந்து போகும். ஒரு மனிதன் மறிக்கும் பொழுது அவனோடு கூட எதுவுமே வருகிறது இல்லை, எல்லாவற்றையும் விட்டுட்டு தான் போக வேண்டும். இந்த காரியத்தை நாம் மனதில் வைத்து தேவ பிள்ளைகளாகிய நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கணும். ஆண்டவர் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு மனதை கட்டளையிடுங்க. ஆண்டவர் எதிர்காலத்தை குறித்து பயப்படாத ஒரு மனதை கட்டளையிடுங்க. என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நான் பிறரிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு மனதை நீங்கள் கட்டளையிடுங்க. அந்த விசுவாசத்தை எனக்கு தாங்க என்று சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அதை செய்கிறார். மாத்திரமல்ல, நாம பரலோகத்திலே நமக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதற்கான வழிகளை அவர் திறக்கிறார். அவரே நமக்காக பொக்கிஷங்களையும் சேர்த்து வைக்கிறார். ஜெபம் செய்வோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த அன்பு பிள்ளைகள் இந்த நாளிலே ஆசீர்வதிக்கப்படும்படியாக உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே இவர்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். பரலோகத்தில் இவர்களுக்கு பொக்கிஷம் அதிகமாக இருக்கும்படிக்கு இந்த பூமியில் இவர்களுடைய கிரிகள் எல்லாம் நீர் ஒழுங்குபடுத்தி ஆசீர்வதித்து ஆலோசனை தந்து வழி நடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இங்கே நிலவிக் கொண்டிருக்கிற அசாதாரணமான எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றி நல்ல பாதுகாப்பையும் பராமரிப்பையும் ஆசீர்வாதத்தையும் தந்து இந்த அன்பு பிள்ளைகளை வழி நடத்தும், விசுவாசத்தில் பலப்படுத்தும். இன்னும் அவங்க பலத்தின் மேல் பலனடைவார்களாக என்று சொல்லி தேவ தூதருடைய பணிபடை காணப்படட்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை பலப்படுத்தி வருகிறார். இன்னும் அற்புதமான நாட்களை நமக்கு கட்டளையிடுவார். நம்ம கர்த்தருக்காக காரியங்களை செய்வோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.